அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த வருடம் முழுவதும் நம்மை வழிநடத்தி இந்த வருடம் முழுவதும் நமக்கு நன்மை செய்த தேவனுக்கு நாம் இயேசுவின் மூலம் நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பினதற்காக நாம் மிகவும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, இந்த வருடம் முழுவதும் நாம் என்ன சத்தியத்தை தியானித்து வருகிறோம்? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த வசனத்தை தலைப்பாக வைத்து அதன் அடிப்படையிலே நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை இந்த வருடம் முழுவதும் நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது பாகத்திலே நாம் தியானித்தோம். ஏன் இந்த சத்தியத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக நாம் வாழும் இந்த நாட்களிலே மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இயேசு அவருடைய வருகைக்கு முன்பு நடக்கும் சம்பவிக்கும் என்று சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் வெகு வேகமாக நிறைவேறி வருகிறதை பார்க்கிறோம். எங்கும் நோயின் செய்திகள், யுத்தத்தின் செய்திகள், பஞ்சத்தின் செய்திகள், பொருளாதார பிரச்சனைகள், குழப்பம், இப்படி உலகத்திலே சமாதானம் இல்லாத ஒரு நிலையை அன்றாடம் நாம் செய்தியிலே கேட்டுக்கொண்டே வருகிறோம். அப்போது முதலாவது நம்ம இருதயத்தில் ஒரு காரியத்தை நிச்சயித்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் ஏன் இவ்வளோ அதிகமான அளவு நடக்குது, ஏன் இதெல்லாம் நிறைவேறுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நம்ம தெளிவாக இந்த போதனையின் முதலாவது பகுதியிலே தெளிவாய் நாம் கற்றுக்கொண்டோம். ஆதியிலே எப்படி பிசாசு ஆதாம் ஏவாளை தந்திரமாய் வஞ்சித்து பாவத்திலே விளைவித்து அவர்களுடைய வாழ்விலே எப்படி பிசாசு அழிவை கொண்டு வந்தானோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலே பிசாசு தனக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் உண்டென்று அறிந்து ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே கர்த்தர் அவனை பிடித்து அவனை பாதாளத்தில் அடைக்கப் போகிறார் என்பதை அவன் அறிந்து எப்படியாவது தனக்கு இருக்கும் இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளாக அதிகமான அழிவு இந்த பூமியிலே கொண்டு வரும்படி அவன் எங்கும் சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த பூமியில் இந்த கடைசி காலத்தில் அழிவுகள் பெறுவதற்கு காரணம் என்ன? பிசாசு இதுவரை இல்லாத அளவு மனிதனை பாவத்துக்குள் விழும்படி அவனுக்குள்ளே அதிகமான பாவ சோதனைகளை விதைத்து இப்படி பூமியில் அநேகர் இன்னைக்கு இந்த பிசாசினுடைய இந்த பாவ சோதனைகளுக்கு இடம் கொடுத்து அதிகமாக மிக பெரிய அளவில் பாவம் செய்கிறபடினால்தான், பாவத்தின் பெருக்கத்தினால்தான் இந்த பூமியிலே அழிவுகள் இவ்வளோ பெருகிறது என்று சொல்லி நாம் முதலாவதாக தெளிவாக கற்றுக்கொண்டோம். அப்போ இந்த அழிவுகளுக்கு தேவன் காரணர் அல்ல, இந்த அழிவுக்கு காரணம் யார்? பிசாசுதான் என்று சொல்லி நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த செய்தியின் 2வது பகுதியிலே அப்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் தெளிவாக அடுத்ததாக கற்றுக்கொண்டோம். நாம் தெளிவாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம்
38வது வசனத்திலிருந்தும் மற்றும் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலிருந்தும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு கிடக்கிற மனு குலத்தை விடுவிக்கிறவராய் ரட்சிக்கிறவராய் மாத்திரமே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். அவர் நன்மையை மாத்திரமே செய்கிறவர், தீமை செய்கிறவர் அல்ல என்ற சத்தியத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக நாம் இந்த போதனை கீழாக இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற பல்வேறு ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தெளிவாக அடுத்ததாக தியானித்தோம். எப்படி நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், இப்படி தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாய் மாறியிருக்கிறோம். இப்படி பல்வேறு நாம் ரட்சிப்பின் மூலம் அடைந்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பல ஆசீர்வாதங்களை அடுத்ததாக தியானித்தோம். இப்பொழுது இந்த போதனையின் கடைசி பகுதியிலே எப்படி இயேசு சிலுவையிலே உண்டாக்கி வைத்திருக்கிற இந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பின் மூலம் எப்படி நாம் பிசாசை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவன் போராட்டங்களை கொண்டு வரும்போது, பாவ சோதனைகளை கொண்டு வரும்போது, பயங்கள் கலக்கங்களை கொண்டு வரும்போது, வியாதி போராட்டம் குடும்ப போராட்டங்களை நமக்கு விரோதமாய் கொண்டு வரும்போது எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை விசுவாசித்து எப்படி நாம் ஜெயம் கொள்வது என்று சொல்லி நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாம் தெளிவாக என்ன செய்கிறோம், தியானித்து வருகிறோம். குறிப்பாக பிசாசின் மேல் ஜெயம் கொள்வதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இதுவரையிலும் நாம் 4 ஆவிக்குரிய போராயுதங்களை தியானித்து முடித்திருக்கிறோம். என்னவெல்லாம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், முதலாவதாக நாம் சத்தியம் என்னும் கச்சை அல்லது பெல்ட், அந்த போராயுதத்தை ஆவிக்குரிய போராயுதத்தை குறித்து தியானித்தோம். இரண்டாவதாக நீதி என்னும் மார்க்கவசம், அதை குறித்து நாம் தியானித்தோம். மூன்றாவதாக சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை குறித்து நாம் தியானித்தோம். நான்காவதாக பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடும்படிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது நாம் 5வது ஆவிக்குரிய போராயுதமாகிய இரட்சணியம் என்னும் தலைசீராவை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். மறுபடியும் உங்களுக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் மற்றும் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த இரட்சணியம் என்னும் தலைசீரா, அதாவது ரட்சிப்பு என்னும் அந்த ஹெல்மெட் என்னும் அந்த ஆவிக்குரிய போராயுதத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க ஆரம்பித்தோம். என்ன தியானிக்க ஆரம்பித்தோம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே இந்த ஒவ்வொரு ஆவிக்குரிய போராயுதத்தினுடைய அந்த பயனை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். முதல் 3 ஆவிக்குரிய போராயுதங்கள், சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம் மற்றும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இவை 3ம் எதற்கு பயன்படுகிறது? கர்த்தரை குறித்த அறிவை நம்முடைய இருதயத்தில் விதைத்து இப்பொழுது அவருடைய வசன நமக்கு காட்டுகிற பாதையிலே நடக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை
மாறுவதற்கு இந்த முதல் 3 ஆவிக்குரிய போராயுதங்கள் உதவி செய்கிறது. இப்பொழுது அடுத்த 3 ஆவிக்குரிய போராயுதங்கள், விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த 3ம் எதற்கு பயன்படுகிறது? இப்பொழுது ஆண்டவரை அறிஞ்சு அவருடைய வசனம் காட்டுகிற பாதையிலே நான் என்ன செய்கிறேன்? நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்கும்போது பிசாசு நான் அவருடைய வசனத்திலே நடப்பதை தடுப்பதற்கு பல போராட்டங்களை என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். அப்போது அந்த போராட்டத்தின் நடுவிலே நம்மை பாதுகாத்து கொள்ள, பிசாசை மேற்கொள்வதற்கு தான் கர்த்தர் நமக்கு பாருங்க விசுவாசம் என்னும் கேடகத்தை முதலாவது கொடுத்தார் என்று சொல்லி நாம் தெளிவாக தியானித்தோம். இப்பொழுது அடுத்தது, இப்போ பாருங்க, அவனோட வசனத்தில் நடக்கும்போது பிசாசு கொண்டு வர போராட்டத்தை நாம் ஜெயிப்பதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய அடுத்த ஆவிக்குரிய போராயுதம் என்ன? ரட்சிப்பு என்னும் தலைசீரா அல்லது ஹெல்மெட். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஹெல்மெட் எதற்காக நாம் போடுவோம்? யோசித்து பாருங்கள். பைக்கில் ஒருவர் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகிறாங்க. எதற்காக ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க? அவர்களுடைய தலைப்பகுதியை பாதுகாத்து கொள்வதற்காக. அதே போல் இந்த ரட்சிப்பு என்னும் இந்த ஹெல்மெட், இந்த தலைசீரா, இது எதற்காக நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் ரட்சியம் என்னும் தலைசீராவை இன்னும் தெளிவாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இன்னும் தெளிவாக இதை குறித்து நாம் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று சொல்லி சொல்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வெறும் இரட்சிப்பு என்னும் தலைசீரா என்று சொல்லாமல் இங்கே வேதம் இன்னும் அதை விளக்கிறது. இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பாருங்கள் தேவனுடைய வசனத்தில் நடக்கும்போது பிசாசு என்ன பண்ணுறான்? நம்முடைய மனதில் நிறைய நேரம் என்ன பண்ணுவான்? சந்தேகத்தை விதைக்க பார்ப்பான். எப்படி ஆதாம் ஏவாளுடைய மனதில் கர்த்தரை குறித்த சந்தேகத்தை தந்திரமாய் பொய் பேசி விதைத்தானோ, அந்த மாதிரி நம்முடைய மனதில் என்ன செய்கிறான்? விதைக்க பிசாசு முயற்சிக்கிறான். அதை நாம் இயேசுனுடைய வாழ்விலே பார்க்கிறோம். இயேசுவை பிசாசு சோதிக்க வரும்போது நாம் வாசிக்கிறோம், 2 சோதனைகளில் அவன் சோதனையை பாருங்க இப்படி தான் ஆரம்பிக்கிறான். எப்படி ஆரம்பிக்கிறான்? நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் பாருங்க. அதாவது என்ன பண்ணுறான்? அதாவது இயேசுனுடைய இருதயத்தில் அவர் தேவனுடைய குமாரன் என்ற அந்த சத்தியத்தை குறித்த விஷயத்தில் எப்படியாவது சந்தேகத்தை உண்டு பண்ணணும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவரோட மனதில் சந்தேகத்தை விதைக்க என்ன செய்கிறான்? முயற்சிக்கிறான் பிசாசு. அப்போ யோசிச்சு பாருங்க, இயேசுவையே இப்படி அவன் சோதித்தான்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் அவன் என்ன செய்கிறான்? சோதனை கொண்டு வர்றான். என்ன சோதனை பாருங்கள். நம்ம ஆண்டோட வசனத்தில் நடக்கும்போது ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளலாம், சந்திக்கலாம். உடனே பாருங்கள் மனசில் வந்து விதைச்சிருவான், பேசுவான். ஆமாம், நீ தேவனுடைய பிள்ளை இல்லை, அதனால தான் பாரு இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் அவன் வாழ்க்கையில் வருது. நீ எங்கே ரட்சிக்கப்பட்டிருக்க? நீ உண்மையாக ரட்சிக்கப்படவே இல்லை, நீ ஆண்டவருடைய பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வா? நம்முடைய மனதில் வந்து பொய்களை விதைப்பான். அதற்கு தான் நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து எப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ளே பரிசுத்த ஆவியின் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளை ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையின் நிச்சயம் எப்படி பரிசுத்த ஆவியினால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த நான் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை இப்பொழுது என்ன பண்ணுகிறது? என்னோட மனதை பிசாசினுடைய இந்த பொய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளுகிறது. பிசாசு விதைக்க பார்க்கும் இந்த சந்தேகங்களிலிருந்து என் மனதை என்ன செய்கிறது?
பாதுகாத்து கொள்ளுகிறது. அப்போ இந்த ரட்சிப்பினும் தலை சீராவினுடைய இந்த ஆவிக்குரிய போராயத்தினுடைய முதல் பயன்பாடு இதுதான் பாருங்க. இப்போ தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ரட்சணியம் என்னும் தலை சீராவினுடைய அல்லது இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவினுடைய அடுத்த பயன்பாட்டை குறித்து நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதற்காக நாம் இப்பொழுது என்ன செய்யலாம்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு நாம் செல்வோம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திற்கு நாம் இப்போ செல்வோம் பாருங்க. நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ரட்சிப்பின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு ரட்சிப்பின் நம்பிக்கை குறித்த ஒரு விவரத்தை இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால இப்பொழுது தேவ மகிமையை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு விளக்குகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம், என்னது தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையா? அது என்னது? அது என்ன தேவ மகிமையை அடைய போகிறோம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை இது எதை பற்றியது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பாருங்க, நம்ம நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிய போறதில்லை. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த பூமிக்குரிய வாழ்வோடு நம்முடைய வாழ்க்கையை முடிய போறதில்ல. இந்த பூமிக்குரிய வாழ்வு முடிந்த பிறகு, நாம் மரித்த பிறகு, நாம் நித்தியமாக இயேசுவோடு வாழப்போகிற ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது? கற்பிக்கிறது. பாருங்க, அந்த நித்திய வாழ்க்கை எப்படிப்பட்டதா? அந்த நித்திய வாழ்க்கை எப்படிப்பட்டது பாருங்க. இன்றைக்கு நாம் ஒரு அழிவுள்ள சரீரத்திலே வாழுகிறோம். இந்த சரீரம் வியாதிப்படுகிறது, பலவீனம் அடைகிறது, நோய் அடைகிறது. இப்படி ஒரு அழிவுள்ள சரீரத்திலே நாம் வாழுகிறோம். வயசாக வயதாகிக்கொண்டே இந்த சரீரத்துக்கு என்னது போகுது. ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவினுடைய 2ஆம் வருகையிலே வேதம் நமக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியை சொல்லுது. என்ன நல்ல செய்தியா? இன்றைக்கு பரலோகத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே ஒரு மகிமையின் சரீரத்தை உடையவராய், அவர் மகிமை நிறைந்தவராய் அவர் அங்கே பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். இப்போ வேதம் என்ன தெரியுமா சொல்லுது தேவ பிள்ளைகளே? தேவ மகிமையை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கைன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவராக இயேசுவினுடைய 2ஆம் வருகையில் நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவினுடைய அந்த மகிமையின் சாயலை நாமும் பெற்றுக்கொள்வோம். இயேசுவை போலவே ஒரு மகிமையின் ஒரு மகிமை நிறைந்த சரீரத்திலே நாம் நித்தியமாய் இயேசுவுடனே கூட வாழப்போகிறோம். அது இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாவே, அவரோட மகிமைக்கு ஒப்பாவே இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இதை குறித்து நான் உங்களுக்கு பாருங்க வாசிப்பதற்கு முன்னாடி பாருங்க, இந்த சத்தியம் எப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை இல்லை இது எப்படிப்பட்ட பாதுகாப்பை நம்முடைய மனதில் கொண்டு வருகிறது என்று சொல்லி ஒரு நிமிடம் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, அதற்காக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்க, 2 கொரிந்தியர் வேதம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு இப்பொழுது நாம் செல்வோம். பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் இப்பொழுது 8வது வசனம் மற்றும் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை,
கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் அவருடைய வாழ்க்கையிலே அவர் ரட்சிப்பின் மூலமாய் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை குறித்து அவர் இங்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. பவுல் அவருடைய ஊழியத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஊழியக்காரனாக இருந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தம் பாருங்க, சில இடத்துக்கு அவர் போகும்போது அவர் எப்பக்கத்திலும் என்ன செய்தார்? நெருக்கப்பட்டார். சில வேளைகளில் பாருங்க, அவருக்கு கலக்கமடைகிற சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை சந்தித்த அந்த சூழ்நிலையில கூட அவருடைய வாழ்க்கையில் எப்படி கர்த்தருடைய ஆச்சரியமான ஆறுதலையும் தேறுதலையும் அவர் எப்படி தன்னோட உள்ளத்தில் அனுபவித்தார் என்று சொல்லுகிறார் பாருங்க. சொல்றாரு, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டேன், ஆனால் ஒடுங்கி போல, நம்பிக்கை இழந்து போல. அடுத்தது சொல்றாரு, நான் கலக்கம் அடைஞ்சேன், ஆனால் மனம் உடைஞ்சு போயிடல. அவ்வளோதான், இனிமே இந்த ஊழியெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லி மனம் உடைந்து போயெல்லாம் நான் ஆகலை, நம்பிக்கை இழக்கலை அப்படின்னு சொல்லி ஆச்சரியமான ஒரு அந்த கர்த்தருடைய ஆறுதலை எப்படி நெருக்கத்தின் நடுவிலே அவர் அனுபவித்தார், எப்படி ரட்சிப்பின் நம்பிக்கையை அனுபவித்தார் என்று சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. அதை இன்னும் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இன்னும் அழகா அதை சொல்றாரு பாருங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகியை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதை இன்னும் அவர் என்ன செய்யறாரு, இங்க விளக்குறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளே என்ன பண்ணிட்டு இருக்க, நோக்கி கொண்டிருக்கிறேன். அதனால என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற அந்த உபத்திரவங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு, அதெல்லாம் எப்படி பார்க்கிறாராம், அதெல்லாம் அது சீக்கிரத்தில் நீங்கும் ஒரு லேசான உபத்திரவம் தான். நான் பார்க்கிற உபத்திரவம் இன்னைக்கு இருக்கும், நாளை காணாமல் போயிடும். ஆனால் ஒரு காரியம் மாறவே மாறாது, காணப்படாத ஒரு காரியம் இருக்கு. அது என்னது? நான் அதிகமான நித்திய கனமகிமை அடைய போகிறேன், நான் ஒரு பெரிய மகிமை அடைய போகிறேன். அது என்னது மகிமை? இயேசுவினுடைய மகிமையின் சாயலுக்குப்பாவே நான் என்ன செய்யப்பட போகிறேன், மறுரூபமாக்கப்பட போகிறேன். அப்போ அதுதான் நித்தியமானது, நிரந்தரமானது. உபத்திரவங்கள்லாம் அதெல்லாம் மாறிடும், இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு விலகிவிடும். அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய கவனம் என் வாழ்க்கையில் நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்படும் போது, நான் என் வாழ்க்கையிலே கலக்கமடையும் போது, துன்பப்படும் போது நான் என்ன பண்ணுறேன், என்னோட வாழ்க்கையில் என்னுடைய கவனத்தை அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான அந்த உபத்திரவம் மேலேயே கண்களை வைத்து கொண்டிருப்பதில்லை. நான் என்னுடைய கவனத்தை எப்படி நான் நித்தியமாக இயேசுவோடு வாழ்ந்து அவருடைய அந்த மகிமை அனுபவிக்க போகிறேன் என்ற சத்தியத்தின் மேலேயே கண்ணை வச்சிருக்கிறேன். அதனால இந்த ரட்சிப்பின் நம்பிக்கையின் மூலம் அவர் சொல்றாரு, என் உள்ளம் ஆறுதல் அடைகிறதுனால நான் ஒடுங்கி போகிறதில்ல, நான் மனமுறைவு அடைகிறதில்லை அப்படின்னு சொல்றாரு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவ மகிமை அடைய போகிறோம் என்ற இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நெருக்கங்களை சந்திக்கும் போது கர்த்தருடைய பெரிதான ஆறுதலையும் தேர்தலையும் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவி செய்து நாம் மனம் உடைந்து போகாதபடிக்கு நம்முடைய மனதை அதை என்ன செய்து காத்து கொள்ளுது பாருங்க.
இந்த சத்தியத்தை குறித்து தொடர்ந்து இன்னும் அடுத்த வாரம் நாம் தியானிப்போம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசின இந்த அற்புதமான சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ரட்சிப்பு என்னும் அந்த ஹெல்மெட் தலை சீரா எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. பிசாசு ஆண்டவரே இந்த உலக வாழ்விலே எங்களுக்கு விரோதமாய் நெருக்கங்களை கலக்கங்களை கொண்டு வரும்போது எங்கள் உள்ளம் மனமுடைந்து போகாதபடிக்கு, நாங்கள் நம்பிக்கை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே இந்த தேவ மகிமையை அடையப் போகிறோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே நாங்கள் தேவ மகிமையை, அந்த நித்திய மகிமையை அடையப் போகிறோம் என்ற அந்த நித்திய நம்பிக்கை, இயேசுவோடு நித்தியமாக வாழப்போகிறோம் என்ற அந்த நித்திய நம்பிக்கை, ரட்சிப்பின் மூலமாக உண்டான நம்பிக்கை எங்களை ஆறுதல் படுத்து தெரிதல் படுத்து சொல்லி கற்றுக் கொடுத்தோமே. கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு, கர்த்தாவே இந்த சத்தியத்தினாலே உடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் அந்த நாளில் துன்பத்தின் பாதையிலே கடந்து போகிறார்களோ அவர்கள் ஒடுங்கி போகாதபடிக்கு, மனமுடைந்து போகாதபடிக்கு இந்த சத்தியத்தினாலே உடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் ஆறுதல் அடையட்டும், தேறுதல் அடையட்டும், நம்பிக்கையினால் நிரம்பட்டும். ஆண்டவரே, சோர்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்வீராக. அவர்களை இந்த நாளிலே உற்சாகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. புது பலன் அவர்களை நிரப்பட்டும். தொடர்ந்து விசுவாசத்திலே உறுதியாக நிற்க, தொடர்ந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, விசுவாசத்தை விட்டுவிடாம தொடர்ந்து அந்த நம்பிக்கையில நிலைத்திருக்க இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. அதன் மூலம் இருதயத்தில் சிறப்பட்டு ஆண்டவரே வெளிப்புறமான வாழ்விலும் அவர்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர், அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.